மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யோகா நர்மதா விலாக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு சப்ஜெக்ட், ஃபேமிலி ரிலேட்டடான சப்ஜெக்டை வந்து நான் உங்ககிட்ட பேசலாம், இதை பகிர்ந்துக்கலாம். நம்ம லைஃபோடைய ஒரிஜினல், அதாவது நம்மளுடைய லைஃபோட உண்மையான எக்ஸ்பீரியன்ஸை இந்த டாபிக்குள்ளே கொண்டு வரலாம்னு தோணுச்சு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மெயினாக வந்து கணவன் மனைவி வாழ்க்கை, அதாவது திருமண வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. இந்த திருமண வாழ்க்கையிலும் போது கணவனுக்கு வந்து இத்தனை வயசு இருக்கணும், மனைவிக்கு இவ்வளோ வயசு இருக்கணும். உதாரணத்துக்கு கணவருக்கு ஒரு 25 வயசுனா மனைவிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் டிஃப்ரென்ஸில் வந்து கல்யாணம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஓகே, என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு லாங் இயர்ஸாக இருக்குது. ஸோ அப்படி கல்யாணம் பண்ணும் பொழுது லைஃப்பில் வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன சந்தோஷங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பகிர்ந்துக்கலாம். ஸோ என்னுடைய திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள், கொஞ்சம் 29 வயசுனே சொல்லலாம். அந்த 30 ஏஜை தொடுற ஸ்டேஜில் தான் நான் கல்யாண வாழ்க்கையை நான் சூஸ் பண்ணுறேன். அப்படி தான் கடவுள் எனக்கு கொடுத்த வாழ்க்கை. அப்படின்னும் பொழுது அந்த டயத்தில் என்னுடைய மனைவிக்கு வந்து வயசு 20 வயசுக்கு கொஞ்சம் 21 20 இதுக்கு இடைப்பட்டது. எனக்கு எப்படி 29க்கும் 30க்கும் இடைப்பட்ட வயசோ அவங்களுக்கு 20க்கும் 21க்கும் 20 ரன் எடுத்துக்கலாம், எனக்கு 29 ரன் எடுத்துக்கலாம். ஸோ மோர் தென் 9 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இப்படி லாங் கேப், ஓகேங்களா, ஒரு 9 ஆண்டுகள் பொழுது நம்ம யோசிக்கக்கூடிய சிந்தனை, நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு ஐடியா, நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அப்படி அவங்களுக்கு இருக்காது. ஸோ குறிப்பாக வந்து என்னுடைய மனைவிலாம் நன்கு நல்லா செல்லமாக ஆசையாக என்னுடைய மாமா அத்தை வந்து வளர்த்து வந்தாங்க. அப்படின்ற பொழுது அவங்க வந்து அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் வாழ்ந்துட்டு சடனாக இங்கே வரும் பொழுது, ஸோ அங்கே என்ன எதிர்பார்ப்புகள், என்ன வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அதையே தான் இங்கேயும் வாழணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், மேபி இருக்கலாம். அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கருத்து முரண்பாடுகள், சண்டைகள், நீயா நானா அப்படின்ற மாதிரி பெரிய ஈகோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் பேசுகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். ஸோ அதைத்தான் நம்ம பகிர்ந்துக்கிற முடியும். சப்போஸ் லாங் டேர்ம் இயரில் என்ன மாதிரியான ஒரு அனுபவத்தில் கல்யாணம் முடிச்சு சண்டையே இல்லாமல் இருந்தாலும் ஓகே, நல்லபடியாக திருமண வாழ்க்கை இருந்தால் சந்தோஷம்தான். பட் என்னுடைய திருமண வாழ்க்கை குறிப்பாக முதல் 1.5 வருஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள், சண்டை சண்டை சண்டை, நிம்மதியே இருக்காது. நீயா நானா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சடனாக வந்து இங்கே செட் ஆகிருக்காது. ஸோ என்கிட்ட வந்து ஒரு 29 ஒரு 9 வருஷம் பொழுது நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்ததுக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் லைஃப்பில் எல்லாமே ஒரு படிப்பு வசதி, படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கையில் ஒரு பண கஷ்டம் இல்லை இருந்தது. பட்டு என்னுடைய மாமா ஃபாரினில் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து, அத்தை பெரிய அத்தை எல்லாமே ஸ்ட்ரகிள் பண்ணி அவளை வந்து சரி என்னுடைய மனைவியை வந்து ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு வந்தாங்க. பட் என்னுடைய வாழ்க்கை வேறு மாதிரியான ட்ராவல் இருந்துச்சு. ஸோ அப்படின்னும் பொழுது அந்த கஷ்ட அனுபவங்களை நான் வந்து ஃபேமிலியில் பேசும்பொழுது ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்த சண்டைகள் இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து எங்கள் மாமா அத்தை வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு துணிமணி வாங்கி கொடுக்கணுனாலும் ரொம்ப காஸ்ட்லியாக ஓரளவு 5000 6000 ரூபாய்க்குலாம் துணிமணி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. பட் என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது அது நான் ஒரு லோன் கமிட்டடாக இருந்தேன். ஸோ அதனால் அந்த அளவுக்கு நான் பண்ண முடியல. அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து என் ஃபேமிலியில் எனக்கு நினச்சதான் வாங்கி கொடுத்தாங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்லாம் சில கருத்துக்கள் வரும். அது வந்து எல்லா நேரமும் வராது. ஒரு குறிப்பிட்ட திருவிழா காலங்கள், பொங்கல் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி கேட்குற நியாயம்தான். அதவே நம்ம கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படிலாம் சொல்ல முடியாது. நம்ம சிச்சுவேஷன், நம்மளுடைய வரவு இவ்வளோதான் இருக்குது, இதுக்கு தக்கன நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து நம்ம அறியாமலே சண்டை வரும். ஸோ அப்படி என்னும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. இல்லை குறிப்பாக நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, கல்யாணம் பண்ணிட்டீங்க, அது எந்த ஏஜ் கேட்டகரி வேணால் இருந்துட்டு போட்டோம். ஓகே, 20 29 இங்கிட்டு 21 அங்கிட்டு 25 இல்லை சேம் இயர் 27 27 பிரச்சனை இல்லைங்க. புரிதல் தான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் யாருக்காவது அந்த ஒரு புரிதல் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த வாழ்க்கை வந்து பெட்டராக கொண்டு போயிடலாம். ரெண்டுமே அக்னி குழம்பு மாதிரி நீயா நானா அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை யார் வேணாலும் வந்து அட்வைஸ் பண்ணலாம். ஆனால் அது ஒரு டெம்பரவரி சொல்யூஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க சண்டை பண்ணி பிரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படித்தான் வாழ்க்கையை ஓட்டுவாங்க. அப்போ என்னை பொறுத்தளவு ஓகே, ஏஜ் வந்து டஸ் நாட் மேட்டர். உங்கள் வாழ்க்கையை ரன் பண்ணுறதுக்கு புரிதல் தான், அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகே, 2 பேருமே ஸ்ட்ராங்காக இருக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணிவிட்டு வாழ்க்கையில் என்னுடைய சம்பளம் 25 30 50 வாட் எவர் என்ன சம்பளமோ வரவுக்கு ஏற்ற செலவு, அதுக்குள்ளே ஒரு சேவிங்ஸு, அதுக்குள்ளே கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டோம்னா
லைஃப் ஜம்முன்னு இருக்கும். புரியுதுங்களா? அதே போல இதுல ரொம்ப முக்கியமா நம்ம வேலைன்ட்டே நம்ம டிராவல் பண்ணக்கூடாது. அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம மனைவிட்ட அவங்க ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து வந்து சடனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நம்ம லைஃப்குள்ள வரும்போது செட் ஆகாது. அந்த டைம் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது 1 மாசம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் கூட ஆயிட்டு போகுது. ஆனா ஒன்ஸ் நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னா, அந்த உறவ வந்து முறிக்கிறதுக்கு சப்போஸ் ஆப்பனன்ட்டே நீங்க ட்ரை பண்ணா கூட நீங்க வந்து நீயே ட்ரை பண்றியா? பிரிஞ்சுக்கலான்னு, நானும் ட்ரை பண்றேன் பார் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. அது வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது. ஒரு திருமண வாழ்க்கையில பிரச்சனை வர்றது சகஜம் தான். அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ண தெரிஞ்சது தான் நம்ம லைஃப் லாங்கா வந்து வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை வரும். அத ஃபேஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம அப்படித்தான் பார்க்கணும். இந்த பிரச்சனை வேற, அந்த பிரச்சனை இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்கு. அத நிதானமா அப்ரோச் பண்ணணும். ஈகோ, கோவம், சண்டை இந்த மாதிரி டைமா நம்ம முடிவு எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது நெகட்டிவ் ஜோன்ல தான் முடியும். என்ன வேணா பேசிட்டு போட்டோமே. கணவன் வந்து மனைவியை பார்த்து பேசுறதும், மனைவி கணவனை பார்த்து பேசுறதும் என்ன வேணா நடந்துரட்டும். ஆனா ஒன்ஸ் நீங்க தான் 4 பேர் மத்தியில ஸ்டேஜ்ல போஸ் கொடுத்துக்கிட்டு கல்யாணத்தை முடிச்சிருக்கீங்க. அப்ப நல்லா வாழ்ந்துருவீங்கன்னு உங்களை சேர்த்து வச்சாங்க பாத்தீங்களா? அவங்களாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நல்லா வாழ்றாங்களா? நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்காங்களா? இல்ல பிரிஞ்சிருவாங்களா? நல்லா வாழ்றாங்களான்றத காட்டிலும் பிரிஞ்சிருவாங்களா? பிரிஞ்சிற செய்தி வந்துருமான்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அந்த டாபிக்குள்ள நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ கணவன் மனைவிக்குள்ள அதிக இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து யோசிக்க வேண்டாம். உங்களுக்குள்ள பரஸ்பர நட்பு இருக்கணும். விட்டு கொடுத்து போகணும். வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கணும். கமிட்மெண்ட்டை கம்மி பண்ணிக்கணும். வரவு வருது, நல்ல இன்கம் வருதுன்னா ஹஸ்பண்டே கேரி பண்ணுவாப்ல. நல்லா வசதியா வாழ்ந்து வந்த பொண்ணு, அதுக்கு நமக்கு தேவையானதை நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு கணவரே வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்ரோச் பண்ணுவார். ஆனா 365 நாளும் நல்லா லக்ஸுரியா வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஸோ அதாவது ரியாலிட்டி லைஃப்குள்ள வந்துடணும். சும்மா வந்துட்டு கனவு வாழ்க்கைக்குள்ள வரல. உங்க கணவர் 30ஓ 20ஓ சம்பளம் வாங்குறாங்க, அந்த லைஃப்குள்ள அடாப்ட் பண்ணுங்க. அதான் வாழ்க்கை. பிறகு கல்யாண வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சாக்ரிஃபைஸ் யாருக்கு பண்ணுவீங்க? நான் சொல்றது குறிப்பாக பெண்கள் மட்டும் இல்ல, மேபி ஆண்களும் அதே மென்டாலிட்டியோட தான் இருக்கணும். நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆணாதிக்கமும் இருக்கக்கூடாது. பரஸ்பர நட்பு இருக்கணும். அப்பனா தான் வாழ்க்கை டிராவல் நல்லா ஜம்முன்னு இருக்கும். ஸோ இயர்ஸ் டஸ் நாட் மேட்டர் நீங்க லைஃப்ல வாழ்றது. சரிங்களா? ஸோ அடுத்த நல்ல விழாக்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.